ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான், ரொம்ப ஈஸியான டிப்ஸு. ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. நல்லா ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக். அது இந்த வெயில் டைமில் சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு நம்ம வெளியே போயிட்டு முகம்லாம் எரிச்சல் இருக்கும். இன்னும் இந்த பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் நேரம் அவங்களால இது கண்ட்ரோல் பண்ண, ரொம்ப அதிகமாக பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி டைம்லலாம் எப்படி என்ன நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு நான் வீடியோ நான் போடுறேன். ஏன்னா இந்த மாதிரி சம்மர் சீசனில் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் ரொம்ப ஆன் பென் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எரிச்சல் ஆடுங்கோ பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு, அது இல்லாமல் நம்ம வெயிலில் போயிட்டு அந்த முகல்ல ஒரு மாதிரி ரொம்ப சன் டேனாக இருக்கும், ரொம்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது இல்லாமல் பிம்பிள்ஸ் இல்லைனா கூட அந்த வெயில் அடிக்கிற முகத்துக்கு ஒரு மாதிரி ரொம்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி பிம்பிள்ஸ் இல்லாதவே எரிச்சல் கொடுக்கும். நம்ம முகம் எப்போ வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நினைக்கும். நம்ம உடம்புக்கு இந்த மாதிரி நல்லா சம்மர் சீசனில் நல்லா கோல்டான பொருள், ஜூஸு, இந்த குக்கும்பர் இந்த மாதிரிலாம் ஏதோ நம்ம சாப்பிட்டு இருந்தாலும் நம்ம ஃபேஸ்க்கோ நம்ம முகத்துக்கோ கொஞ்சம் இது பண்ணிக்கணும். அது குடித்தாலும் நம்ம முகத்துக்கெல்லாம் இதாகும். இருந்தாலும் அதுலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கணுன்னாக்கா வெளியே போயிட்டு வந்தோம் இந்த மாதிரி ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு தேவையான பொருள் சந்தனம், இங்கே பவுட்ரு, இது சந்தனம் பவுட்ரு வாங்கி வச்சுருக்கிறது. அடுத்து தயிர். நீங்கள் வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பேக் ரெடி பண்ணிவிட்டு இது ரெண்டே பொருளை வச்சு தான் சூப்பராக நம்மளுக்கு ஒரு கூலிங்கான ஃபேஸ் பேக். இது ரொம்ப நல்லா சில்லுன்னா இருக்கும். அது இல்லாமல் நம்ம இது ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி இதில் முகம் கழுவிட்டு எந்த ஒரு மேக்கப்பே போடாதீங்க, எந்த க்ரீமே யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி முகத்துக்கு போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது முகத்தை கழுவிட்டு அப்படியே நீங்கள் கிளம்பலாம். நம்ம போயிட்டு வர வரைக்கும் அந்த சன் டேன்லேருந்து கொஞ்சம் நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும். வந்திருந்தோ மறுபடியும் இதே பேக் நீங்கள் செஞ்சு வச்சு ஒரு டைம் வச்சுக்கினீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டைமோ 3 டைமோ இது அப்ளை பண்ணலாம். ஸ்கின்க்கு எந்த ப்ராப்ளம் வராது. கண்டிப்பாக அவ்வளோ நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பேக் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த சம்மர் சீசனில். அடுத்து நான் இந்த சம்மர் சீசனில் வேறு என்ன மாதிரி டைப்பில் நம்மளுக்கு நல்லா ஸ்கின் கூலிங்காக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னென்ன ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணோம். அப்புறமா நல்லா இந்த கோல்டு குளிர்ச்சியான பொருள், இளநீர் குடிக்கலாம், குக்கும்பர் சாப்பிடலாம், அப்புறமா மாதுளப்பழம், இந்த தர்பூஸ் நம்ம நல்லா இருக்குது வெயிலுக்கு சாப்பிடலாம். ஆனால் அது ரொம்ப ஹீட்டு, அதனால அது சாப்பிடும் போது தான் நல்லா இருக்கும். அப்புறமா இந்த மொலாப்பழம், இந்த மாதிரி சில பழங்க இருக்குது. அந்த மாதிரி ஆரேஞ்சு எடுத்துக்கிறது வேண்டாம், மொசம்பி குடிக்கலாம் ஜூஸு. இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கு ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு பவுல் எடுத்துக்கினேன். ஏன்னா இப்போ இந்த சம்மர் சீசன் நம்ம வெளியே போயிட்டு வந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பாருங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சந்தனம் எடுத்துருக்கிறேன். சந்தனம் சொல்ல வேண்டாம். அது இல்லாமல் இதில் இன்னும் ஒன்று, நம்ம தயிர் சேர்த்து இந்த சந்தனம் சேர்த்து நம்ம போடும்போது நம்ம ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக அதில் தயிர் ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தயிரை ஊற்றி நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டு இதை நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு, இது ரொம்ப ஈஸியான டிப்ஸு தான். அது இல்லாமல் இது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம செய்ய வேணும்னு இல்லை. ஏன்னா வெறும் சந்தனம் இருந்துச்சுன்னா பவுட்ரு, இல்லை உங்கள்கிட்ட பவுட்ரு இல்லை அந்த கட்டி இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல. தயிர், இது எப்படியும் நம்ம வீட்டில் தயிர் இருந்தே இருக்கும். சந்தனம் எல்லாம் நீங்கள் என்ன ஒரு 50 ரூபா கொடுத்தாக்கா சந்தனம் கிடைக்கிது. அது மாதிரி இந்த 10 ரூபா 20 ரூபாயாவது வாங்காதீங்கோ, அதெல்லாம் அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்காது சந்தனத்தில். அது இல்லாமல் ரொம்ப டைட்டாக போடாதீங்க, கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். ஏன்னா ரொம்ப நம்ம டைட்டாக போட்டோம்னா உடனே நம்ம ஸ்கின்லேருந்து காஞ்சிடும், ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிவிட்டு எவ்வளோ சிம்பிளாக பாருங்கள். இது இந்த சம்மர் சீசனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு.
நல்லா நீங்கள் சந்தனம் யூஸ் பண்ணலாம். சந்தனத்தில் நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவை நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி தயிர் சேர்க்கறதுனால சொல்ல வேண்டாம், நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும், க்ளோ கிடைக்கும். அது இல்லாமல் இந்த சந்தனத்தில் வேறு இந்த குக்கும்பருது அந்த ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். அப்புறம் மாதுளப்பழம் ஜூஸ் எடுத்து சேர்த்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு நம்ம முகத்துக்கு போடும்போது நல்லா ஒரு நம்ம அப்படியே நம்ம முகம் அப்படியே இந்த எந்த நேரமோ ஏசியில் இந்த மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் சன் டேன்லாம் ஆகாது. அதுலேருந்து நம்மளை மீண்டு கொடுக்கும் இந்த சன் டேன்லேருந்து. கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் அடுத்து இந்த சம்மர் சீசனில் இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சந்தனத்துலேயே உங்களுக்கு நான் 2-3 ஃபேஸ் பேக்கு நான் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண பிறகு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க, அக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சம்மர் சீசனில் வந்து நான் இந்த மாதிரி எது நான் யூஸ் பண்ணுறேன்னாக்கா சந்தனத்தில் வேறு எதுவும் நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். என் ஸ்கின்னுக்கு எந்த ஒரு மேக்கப்பு எதுவுமே நான் போட மாட்டேன். ஒரு க்ரீம் கூட யூஸ் பண்ண மாட்டேன்னா நினச்சிக்கோங்களேன். ஏன்னா நம்ம இப்போது இந்த வெயில் டைமில் க்ரீம் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ஸ்பாயில் ஆகிடும். ஒரு மாதிரி அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் தான் நல்லாயிருக்கும். அப்புறமா இந்த வெயில் அடிக்கிறதுல நம்ம முகம்லாம் அப்படியே வெடிச்சு போன மாதிரி ஆகிடும். ஒரு மாதிரி எரிச்சல் கொடுக்கும். அப்புறமா இந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வரும். இந்த மாதிரி ரொம்ப விஷயம் இருக்குது இந்த வெயில் டைமில். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற உணவும் நல்லா கோல்டாக எடுத்துக்கணும். அதுக்காக அழுக்கு மீறி கோல்டு எடுத்துக்கக்கூடாது. ஆனால் இந்த வெயிலுக்கு ஜூஸு இந்த மாதிரி இந்த லைம் ஜூஸு இந்த மாதிரிலாம் நான் வந்து இந்த சந்தனத்தில் வந்து தயிர் யூஸ் பண்ணிவிட்டு போடுவேன். அப்புறமா கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் பால், கொஞ்சம் சந்தனம், அது ஒரு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுவேன் நான். ஏன்னா இது ஒரே ஃபேஸ் பேக் போட மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் மாற்றி மாற்றி போடுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு எதுனா ப்ராப்ளம் ஆகுமா அன்னு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் இப்போ இயற்கையான பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு நம்ம சாம்பார் சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு காயெல்லாம் போட்டு சாம்பார் வைக்கிறோம், சாதாரண சாம்பார் வைக்கிறோம், கறி குழம்பு சாப்பிட்றோம், கீரை சாப்பிட்றோம், காய்ங்க சாப்பிட்றோம். இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாம் நம்ம சாப்பிட்றது நம்ம உடலில் தான் போகுது. அது நம்ம சாப்பிடும்போது நம்ம ஃபுல் பாடிக்கே ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. அது இல்லாமல் இது ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளுக்கு இதாகும் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது உணவு எடுத்துக்கும் போது ஃபேஸ் பேக் வந்து நான் அதுக்கு தான். ஏன்னா வெளியிலேருந்து எந்த ப்ராடக்ட்டும் சரி நான் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். இன்ன வரைக்கும் நான் இவ்வளோ வீடியோஸ் போட்டுருக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க, இது நல்லாயிருக்கும், ஒரு வாரத்துலேயே நம்ம முகம் இந்த மாதிரி ஆகிடும், இல்லை நீங்கள் ஒரு 10 நாள் இல்லை 2 வாரம் ட்ரை பண்ணுங்கள், இல்லை 3 மாதத்துக்குள்ளே பாருங்கள் இந்த அளவுக்கு பல ஆகிடும். அப்படியெல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்துட்டு போடும் போது தான் நல்லா ஒரு நம்மளுக்கு அழகுபடுத்தும், நல்லா கலர் பண்ணி கொடுக்கும். எல்லாமே போக போக நம்ம ஏஜ் ஆகவோ நம்மளுக்கு இருக்கிற முகத்தை அந்த டைமில் நம்ம இதெல்லாம் இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறோமா, இல்லை அந்த டைமுக்கு நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு காசு இருக்குதா. ஏன்னா இப்போ இருக்கிற விலைவாசி கஷ்டத்தில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. போக போக நம்மளால் அது யூஸ் பண்ண முடியாது. இதான இயற்கையான பொருள், இதனால எந்த சைடு எஃபெக்ட் ஆகாது. இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள், நம்ம சாப்பிட்ற உணவை வச்சு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். அதனால் நான் தயிரோ சந்தனம் யூஸ் பண்ணுவேன். அப்புறமா இந்த வெயில் சீசனில் ஒரு வாரம் இப்படி யூஸ் பண்ணுவேன். ஒரு வாரம் வந்து அரிசி மாவு, பால், காய்ச்சாத பால், சந்தனம் மிக்ஸ் பண்ணிக்குவேன். அப்புறமா உளுந்தோ சந்தனம் மிக்ஸ் பண்ணிக்குவேன். கொஞ்சம் ரோஸ் வாட்ரு இந்த மாதிரி இருக்குதுங்க. இந்த மாதிரி ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா கூலிங் பண்ணி கொடுக்கும். உளுந்து கூட நல்லா நம்மளுக்கு இது. அப்புறம் பச்சை பயிறு இந்த மாதிரிலாம் சந்தனம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தயிர், ஒரு நாள் பால் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுவேன். ஆனால் எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் இன்னும் 2-3 வீடியோஸ் உங்களுக்கு நான் எப்படி என்ன செஞ்சு போடணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வெளியே இருக்கிற ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னாக்கா லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது வீட்டில் இருக்கிற பொருள்னா எப்படியும் நம்ம சமையல் செய்யறதுக்கு வாங்கி வைக்குவோம். இது அந்த நாள்லேருந்து அந்த காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா வெளியே வாங்கி எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. எங்கள் அம்மாவுடைய அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இது தான் நீங்கள் யூஸ் பண்ண. அப்போதுலேருந்து எங்களுக்கு இதுவே எங்களுக்கு வீட்டில் யூஸ் பண்ணி பழக்கம் ஆயிடுச்சு. இதே தான் நாங்கள் யூஸ் பண்ணின்னு இருக்கிறோம். எப்பாவது ஓவர் ஹீட் ஆகிட்டு ரொம்ப ஹீட்டான பொருளை தான் எங்கள் முகத்தில் பிம்பிள்ஸ் அங்கங்கே வரும்.
அப்புறமா அது எப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா எங்கள் அம்மா இந்த மாதிரி இது யூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது யூஸ் பண்ணியிருந்தோம் ஒரு வாரம் இல்லை 10 நாள் அந்த பிம்பிள்ஸ் எங்கே எப்படி போச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு இயற்கையான பொருள். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் ஆகாது. பயம் இல்லாமல் கண்டிப்பாக எந்த ப்ராப்ளம் வராது. ட்ரை பண்ணி பாருங்க, யூஸ் பண்ணுங்க. நல்லா யூஸ்ஃபுல் தான் கிடைக்கும் நம்மளுக்கு ரிசல்ட்டு. இது ஆண் பெண் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.